அன்பு சகோதர சகோதரிக்கு வணக்கம். அடியன் பிரம்மேஷ் சங்கர் உங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சுவாமியுடைய சித்தவேதம் பாகம் 5 சாப்டர் 5ல் சுவாமி பஞ்சபூதத்தை பற்றி விளக்கியிருக்காங்க. அப்போ அந்த பஞ்சபூதம் அப்படின்றது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பஞ்சபூதங்கள்லாம் என்ன? இப்போ நாம் வெளியிலே காணப்படுகின்ற அந்த நீர், நிலம், நெருப்பு, ஆகாசம், காற்று தான் பஞ்சபூதமா அப்படின்றத சுவாமி விளக்குறாங்க. முதல்ல பஞ்சபூதம் அப்படின்னாலே, பஞ்சம் அப்படின்னா விரிந்தன்னு அர்த்தம். பஞ்சம்னா விரிந்தன்னு அர்த்தம். விரிதல், ஒரு பொருளாகப்பட்டது நல்லா விரிந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ பூதம் அப்படின்றது ஒரு என்ன அப்படின்னா, இந்த பூ அப்படின்றது ஒரு வாயுவாகிய வஸ்துவை குறிக்கும். அதாவது ஒரு பெரியதான ஒரு நிலைமை. பூதம் சாதாரணமாக தம் அப்படின்னா நிலை, சாதாரண நிலை. பூதம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலையில் அது உருமாறுதல் அப்படின்றது தான் பூதம் அப்படின்வாங்க. பூதம்னா நம்ம ஒரு பிக்கஸ்ட்டு ஃபார்மில் இருக்கிறது அப்படின்றது. இப்போ சுவாமி என்னங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய அந்த பிரம்மம் அப்படின்றது தான் அக்ஷரம் அப்படின்றார். பிரம்மன்றது தான் அக்ஷரம், அதாவது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம். இந்த பிரம்மன்றது அக்ஷரம்ன்றாரு. இந்த அக்ஷரம் தான் ஆகாசமாக விரிவடைகிறது. இன்றைக்கி லேட்டஸ்ட்டு சயின்ஸில் சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதனுடைய அந்த மனம் எங்கே பதிவடைஞ்சிருக்குது அப்படின்னா, அது அவனுடைய சிரசில் இருக்கின்ற ஒரு ஸ்பேஸில், ஆகாசத்தில் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஒரு மனிதன் வாழ்கிறான்னா அவனுக்கு ஒரு ஆறா இருக்கும். ஆறா அப்படின்னா நம்முடைய மின்காந்த ஆற்றல். அது நம்முடைய எண்ணெய் அலைகளுக்கு ஏற்ற மாதிரி அது பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும். இப்போ எப்படி பேட்டரி சார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய ஆறாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய செல்களை தவத்தின் மூலமாக, அதை என்ரிச் பண்ணுறதின் மூலமாக நம்முடைய ஆறாவை விரிவுபடுத்தலாம், சுருக்கப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆறாவை விரிவுபடுத்தலாம், சுருங்கப்படுத்தலாம் அப்படின்னா, மனம் அன்பு நிலையில் போகும்போது அங்கே ஆறா விரிவடையும். மனம் குறுகிய நிலையில் ஒரு தப்பிதமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது அந்த ஆறா உங்களுக்கு குறுகி போயிடும். அதாவது காமக்ரோத லோப மதமாச்சரியங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை யாரெல்லாம் உழன்று கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆறா சுருங்கி போயிடும். அப்போ ஆறா அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்காந்த ஆற்றல். இந்த தன்காந்த ஆற்றல் தான் ஆகாசம். இந்த ஆகாசம் எங்கேருந்து வருதுன்னா பிரம்மத்திலேருந்து தான் வருது. இதை உதாரணமாக புரிஞ்சிக்க போனோம் அப்படின்னா, ஒரு விதை, ஒரு ஆலமரம் இருக்குது, அதனுடைய விதையை நாம் ஊன்றோம். இந்த ஆலமரம் என்ன பண்ணுது, அந்த பூமியில் இருக்கிற சத்தை உறிஞ்சி எடுத்துட்டு இது வளர ஆரம்பிக்குது, வேர் விடுது. அப்போ விதை ஆதாரம் விதை, விதையிலேருந்து வேர் வருது. அதற்கு மூலம் அதற்கு துணை புரியுதுன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமி. அதே மாதிரி அந்த வேர் அதிலிருந்து தண்டுகள் வருகிறது, அதிலிருந்து கிளைகள் வருகிறது, அதிலிருந்து இலைகள் வருகிறது. இப்போ இதெல்லாம் உடனே இம்மிடியட் ப்ராசஸ். தண்டு சின்னதாக வந்தவுடனே இலை வந்துடும். ஸோ இது மரமாகும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, அது பூ வருகிறது. அந்த மரங்களில் பூ வருகிறது. அந்த பூவிலிருந்து காய் வருகிறது, அந்த காயிலிருந்து கனி வருகிறது, மறுபடியும் அந்த கனியிலிருந்து விதை வருகிறது. இதுதான் அந்த மரத்தினுடைய சுழற்சி. அப்போ பிரம்மம் என்கின்ற அந்த விதையிலிருந்து வேர்களாக துளிர் விடுகிறது. அந்த வேர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆகாசம், பறந்து விரிந்த ஆகாச நிலையில் வர்றதுன்னு வேர். ஆகாசம் சூட்சமமாக இருக்கும். அதாவது இது நான் வேரில் இது இருக்கும். ஆனால் இந்த வேர் வர்றதுக்கான அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா அதுக்கு பேர் தான் ஆகாசம். ஸோ இந்த ஆகாசம் பார்த்திங்க அப்படின்னா ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதி அப்படின்னா ஹீட் எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜி இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் படைப்பே கிடையாது. அப்போ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றான் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஜோதி தான் சதாசிவம். நம்ம உடம்புல வெப்பம் அப்படின்றது ஒன்று சதாசர காலமும் ஹீட்டு. எப்போ அந்த ஒரு கருமுட்டை உருவாச்சோ
அந்த நிமிஷத்துலேருந்து நம்ம மரணிக்கிற வரைக்கும் வந்து நம்ம உடம்புல வந்து 36.4 டிகிரி சென்டிகிரேடும் 98.4 டிகிரி ஃபேரன்ஹீட்டும் நமக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து உயிர் இருக்குன்னு பேர். அந்த உயிர் தான் சதாசிவம். சதா வெப்ப ஆற்றல் ஆக்னை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர்னு அர்த்தம். இப்போ இந்த ஆக்னையிலிருந்து உருவாகிற அந்த ஒரு வஸ்து தான் ஜீவன்னு பேர். இந்த ஜீவன் வந்து வாயு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றிடம் இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த வாயு போயிட்டு நிரப்பிக்கும். நீங்கள் வேக்குவம் பற்றி படிச்சிருப்பீங்க. வேக்குவமில் வந்து ஒரு இது ட்ராப் பண்ணோம்னா இல்லை, இப்போ வந்து சந்திர மண்டலத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நாம் மிதப்போம். அப்போ என்ன ஆகுது, அங்கே வந்து வாயு இல்லை. அப்போ அந்த ஜீவன்களுடைய சஞ்சாரம் கிடையாது. அப்படியே ஆகாசத்தில் மிதக்க வேண்டியது தான். அப்போது வாயுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாயுன்றது வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா அந்த ஜோதி என்கின்ற ஆகாசத்துலேருந்து வருகிறது. அப்போ இதுதான் ஜோதின்றது தான் சதாசிவம், சதாசிவத்திலிருந்து தான் வந்து வாயு வருகிறது. இந்த வாயு தான் ஜீவன், இந்த ஜீவன் தான் சிவம். அப்போ இந்த சிவத்தில் இருந்து தான் அக்னி ஸ்வரூபம், அக்னி. அப்போ அனைத்திற்கும் ஆதாரமாகிய பிரம்மம், பிரம்மத்திலிருந்து வாயு ஆகிய ஜீவன், ஜீவனிலிருந்து அக்னி. இந்த எது எப்படி சொல்கிறோம், இப்போ நாம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாம் ஜீரணித்து ஒரு ஹீட் வருது பார்த்திங்க அப்படிங்களா, அதுதான் வந்து நமக்கு வந்து அக்னி. இப்போ நம்ம வந்து ஒரு விறகு ஒன்று எடுத்து போடுறோம், அதில் வந்து நெருப்பு மூட்டுறோம், அந்த நெருப்பில் வந்து ஹீட் வருது. விறகு வந்து எதுலேருந்து வருது, விறகு வந்து பிரம்மத்துலேருந்து வருது. விறகு தான் பிரம்மம், பிரம்மத்தினுடைய அடுத்த ஸ்வரூபம் விறகு. சரி, அந்த பிரம்மம், அதுக்கப்புறமா பிரம்மத்து விறகு வருவதற்கான விதை, அந்த விதையிலிருந்து விறகு, அந்த விறகை எரித்தால் அக்னி. இந்த அக்னி தான் வந்து ருத்ரன். அப்போ ருத்ரன் அப்படின்னா இந்த ரு அப்படின்னா ஒளி அப்படின்னு பேர். அதாவது குரு அப்படின்னு பார்த்தீங்களா, கு அப்படின்னா சக்தி, ரு அப்படின்னா ஒளி. அப்போ இந்த ருத்ரன் அப்படின்னா இந்த ஒளியின் மூலமாக இந்த உலகிலே சஞ்சாரிக்கிறவன் யாரோ அவன் தான் ருத்ரன். அப்போது இந்த உடல் முழுதும் அக்னி வந்து சஞ்சாரிக்குது. நம்ம உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உடல் முழுக்க வந்து அக்னி சஞ்சாரிக்கிறது. அப்போ ருத்ரன் என்பவன் இந்த உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அவன் செயல்படுபவன் தான் ருத்ரன். அப்போ இது வந்து மனமாக மாறுகிறது. அதுதான் என்னதுன்னா அப்பு என்கின்ற மனம். இந்த மனத்திற்கு பேர் தான் விஷ்ணு. விஷ்ணு தான் வந்து இந்த உலகத்தில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் உலகை ரட்சிப்பவன் விஷ்ணு. இந்த விஷ்ணுவாகப்பட்டது, அதாவது அப்பு என்பது பிருத்திவியாக மாறுது. இந்த பிருத்திவி தான் அகங்காரம். இந்த அகங்காரம் தான் பிரம்மன். இந்த பிரம்மத்தின் மூலமாக தான் நாம் வந்து ஜனிக்கிறோம். இப்போ நான் என்கின்ற உணர்வு எனக்கு இல்லை அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு அந்தஸ்து அப்படின்றத ஒன்று ஏற்படுத்திக்கலை அப்படின்னா நான் வந்து திருமண பந்தம்னு ஒன்று ஏற்படுத்திக்க மாட்டேன். அப்போ சம்யோகம்னு ஒன்று நடக்காது. இந்த சம்யோகம் நடக்க வேண்டுமென்றால் நான் என்ற அகங்காரம், நான் எனதுன்ற அந்த அகங்காரத்தினால்தான் இந்த உலகத்தில் வந்து சிருஷ்டின்றதே வருது. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த விதையாகப்பட்டது வேராக மாறுது. இந்த வேர்லேருந்து தண்டு வருது, இலை வருது, பூ வருது, காய் வருது, கனி வருது. இந்த சூழல், அதாவது இந்த விதையாகப்பட்டது இந்த மண்ணிலிருந்து அதனுடைய சக்திகளை எடுக்குது. அந்த சக்திகள் ஒரு நாலேஜாக மாறுது. அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ருதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுவாமி. நாலேஜ், சூழலிருந்து தான் நாலேஜ் வருது. இப்போ வந்து ஒரு மரம் இருக்குது, வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேசமான இருக்கிறதுல மரங்கள். குளிர் பிரதேசமான இருக்கிற மரங்களுக்கு வந்து அந்த குளிரை தாங்கக்கூடிய அந்த பக்குவம் அதுக்கு இருக்குது. இதே வந்து வெப்ப மண்டலத்தில் வளர்க்கக்கூடிய அந்த மரங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய விஷயம் அதில் இருக்குது. அதே மாதிரியாக விலங்குகள், பனிப்பிரதேசத்தில் இருக்கிற விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பனி வேணாலும் தாங்கிக்கும். ஆனால் அது வந்து வெப்பமண்டலத்தில் வந்து வாழ முடியாது. வெப்பமண்டலத்தில் இருக்கிற அந்த விலங்குகள் வந்து பனிப்பிரதேசத்தில் எத்தும் போய் விட்டாங்களா உங்களால் வாழ முடியாது. இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், நாம் வந்து இந்தியாவில் நல்லா வாழ்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் எடுத்து போய் விட்டோம்னா அவங்களால வாழ முடியாது. அங்கே இருக்கிற எஸ்கிமோவை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டோம்னா வாழ முடியாது. அப்போது இந்த உடலாகப்பட்டது சூழலிலிருந்து வந்து அது தன்னுடைய நாலேஜை
பெறுது, அதன் மூலமாக தன்னை தகவமைத்து கொள்கிறது. அதுக்கு பேர் தான் நாலேஜ். இந்த நாலேஜ் மூலமாக இல்லை இந்த இடத்துல இந்த சீதோஷ்ண நிலை வெப்பம் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஏற்ற மாதிரியான உணவு நம்ம உடம்புகளை என்ன செல்களை நான் மாற்றிக்கணும். என்ன செல்களை மாற்றிக்கணும்? இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த தோள்களுக்கு இடையில் ஒரு சின்னதாக ஒரு நீர்க்குமிழி மாதிரி நம்முடைய ஒரு உறுப்பு இருக்கிறது. இந்த உறுப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய நம்ம வேலை செய்கிறோம் பார்த்திங்களா, இயங்குகிறோம் பார்த்திங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஒரு குஷன் மாதிரி நம்மளை பார்க்குது. இப்போ ஒரு தொலைவாக இருந்து நம்ம திடீர்னு கீழே வேறோம்னா கூட இப்போ எப்படி பொருட்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அதில் ஏர் பபுள்ஸ் அடைச்சிட்டு ஒரு சின்னது இருக்கும். இப்போ கண்ணாடி போன்ற பொருட்கள், இந்த ஹார்ட் டிஸ்க் போன்ற பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் வச்சு பாதுகாப்பாக அனுப்புவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, அது மேலே இருந்து கீழே விழுந்ததுன்னா கூட அது பாதிக்கப்படாது. காரணம் என்னென்னா, அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றும் இந்த பொருளை. அதே மாதிரி தான் நம்மளுடைய உறுப்புகளை காப்பாற்றுறதுக்கு நம்முடைய தோள்களில் சிறு சிறு ஏர் பபுள்ஸ் மியூக்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. அதாவது இந்த உடம்பினுடைய இந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது இதுக்கு இந்த அறிவை யார் கொடுத்தது? ஒரு மனிதன் ஒரு ஒரு சூழ்நிலையிலிருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கு பலவிதமான விஷயங்கள். இப்போ உதாரணமாக நாம் காரமான பொருள் ஏதாவது சாப்பிட்டுட்டோன்னா உடனே சளித்தன்மையான பொருள் குடலில் சுரந்து அந்த காரம் நம்முடைய உடம்பை பாதிக்காத அளவு தடுக்குது. இதுதான் நாலேஜ். இந்த நாலேஜை இந்த மக்கள் உணராத காரணத்தினால்தான், இந்த உடம்பில் இருக்கிற மிகப்பெரிய அறிவை உணராத காரணத்தினால்தான் இவர்கள் அடிமைகளாக மாறிவிட்டனர். தன்னுடைய உடல் தன்னை பாதுகாக்கும் அப்படின்ற அந்த விஷயம் அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த உடம்புக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். ஆனால் நாம் 100% அடுத்தவர்களை நம்பி வாழ வேண்டியது இல்லை அப்படின்றத இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அதை அவன் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி மருத்துவமாகட்டும் அல்லது அரசாகட்டும் இந்த மக்களை ஒரு அடிமை சினிமா, அதாவது சர்க்கஸ் அடிமைகள் மாதிரி மாற்றிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தன்னைத்தான் உணராதது தான். தன்னுடைய சக்தி என்ன, தன்னுடைய பராக்கிரமம் என்னன்றது எந்த மனிதனும் உணராமல் ஆடு மாடு மந்தைகள் மாதிரி ஒரு சில தகவல்களை தன்னுடைய மனதில் வச்சுக்கிட்டு அவர்களை இயங்குவதன் காரணமாக தான் இவர்கள் அடிமைகளாக இருக்கின்றனர். வயசான போது குத்தாட்டம் போடுறதுக்கெலாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாராயம் குடிக்கிறதுலேயும் இந்த போதைப் பொருள் பண்ணுறதுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெண்கள் கூட அதிகமாக கூடுவதற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் நம்முடைய உடம்பை அழிச்சிட்டு வயோதிகத்தை நமக்கு மிகப்பெரிய கடும் நரகமாக மாற்றுதுன்றது அந்த உணர்வை இந்த ஜீவர்கள் யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது நம்ம உடம்பில் இருக்கிற அறிவு, இந்த உடம்பு எப்படி ஹீட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்கிறதோ, நாம் என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உடம்பை உடம்பையும் உயிரையும் இந்த மனதையும் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி நாம் வாழ முடியுமோ அந்த அறிவை தான் நாம் பெறணும். அப்போ ஒரு விதையாகப்பட்டது அங்கே வர்ற தண்ணி, அந்த தண்ணியில் எடுக்கிற அந்த சக்தி, அதன் மூலமாக வேர், அதன் மூலமாக தண்டு, அதன் மூலமாக இலைகள், அதன் மூலமாக பூக்கள், அதன் மூலமாக காய்கள், அதன் மூலமாக கனிகள், மறுபடியும் ஒரு விதையை கொடுக்குது. அந்த விதையில் இப்போ எப்படி இந்த மரம் வளர்வதற்கான அனைத்து ரகசியங்களும் அதில் பதியப்பட்டிருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சுக்கிலம் என்கின்ற அந்த விதை, விந்து என்கின்ற அந்த விதையில் இந்த அடுத்த தலைமுறைக்கான ரகசியம் போகிறது. இப்போ நம்முடைய மனிதர்கள் தப்பிதமாக வாழ பழக்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கி அந்த விந்தினுடைய தன்மை ரொம்பவும் தரம் கெட்டு போக ஆரம்பிக்கிறது. இப்போ உதாரணமாக நம்முடைய ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்கள்லாம் இருந்த அவர்களுடைய அந்த விந்தாற்றல் இன்றைக்கி நம்ம இளைஞர்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா அது இல்லை. அப்போ அங்கே பாருங்கள், அவர்கள் ராஜராஜ சோழன் சுழட்டின அந்த வாள், நம்முடைய முன்னோர்கள் அந்த கோயில்கள்லாம் கட்டும்போது அந்த மிகப்பெரிய கற்களெல்லாம் ஹேண்டில் பண்ண அந்த விதம், அந்த சமயோஜித புத்தி, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதெல்லாம் இன்றைக்கி இந்த மக்கள்கிட்ட எங்கே போச்சு? இன்றைக்கி அதை நாம் ஃபேஸ்புக்குக்கும் யூடியூபுக்கும் ஏஐக்கும் நாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வச்சுட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடகு வச்சுட்டு வாழ்ந்துட்டு போனால் அப்போ மனிதன் என்ற அந்த சிறப்பான படைப்பிற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் தான் போயிட்டுருக்குது இந்த உலகம் வர வர வர. அப்போ இன்றைக்கி நம்மளை ஏஐ நம்ம அடிமையாக போயிடுச்சு. இந்த ஏஐக்கு இன்ஃபர்மேஷன் எங்கே போச்சு?
ஒட்டுமொத்த உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன விஷயங்களை செய்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக எடுத்து அதிலிருந்து ஒரு ப்ராசஸ் பண்ணப்பட்ட தகவல்கள் தான் ஏஐ. பட் இந்த ஏஐ ஆகப்பட்டது மனம் வந்து இப்போ மனிதன் எப்படி வந்து மனதின் மூலமாக தப்பிதமான வாழ்க்கையை வாழ்கிறானோ அது மாதிரி மெஷின் வாழாது. அதுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதன்படி தான் அது நடக்கும். உதாரணமாக எந்திரன் படத்தில் வந்து ஒரு தனி எந்திரமாக ஒரு ரோபோ ஒன்று உருவாக்கின உடனே அந்த ரோபோவுக்கு வந்து உணர்ச்சி இல்லை, மற்ற எதுவுமே இல்லை. ஆனால் அது எல்லா விதமான செயல்களையும் செய்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நாளைக்கு மனிதன் என்ற ஒருவனே தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலையில் வரும். அப்போ இந்த வாழ்க்கை எவ்வாறு போக போகிறது? அப்போ மனிதனுடைய பரிணாமம் எங்கே போக போகுது? இந்த பரிணாமமே இல்லாமல் இந்த மனித குலமே அழிந்து போக போகிறதா? அதுதான் இன்றைக்கி $1,000,000 கொஷின். ஏஐ வந்து இந்த மனித இனத்தை அழித்து விடுமா? ஏஐ மூலமாக இந்த உலகத் தலைவர்கள்லாம் இந்த சந்ததியே இல்லாமல் இந்த மனித இனமே இல்லாமல் அழிச்சிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் நம்ம மனிதனில் வருது. அப்போ இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு தான் எப்படி நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும், எந்தெந்த பொருட்களை நாம் நுகர வேண்டும், எந்த பொருட்களை நாம் நுகரக்கூடாது, எங்கே நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும், எந்த உணவுகள் நமக்கு நன்மையை செய்யும், எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நன்மை செய்யும், இந்த மாதிரியான அந்த பகுத்தறிவு கூடிய அந்த வாழ்க்கையை இந்த மனிதர்கள் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் இவர்களுடைய அடுத்த சந்ததிகள் நான் சொன்ன மாதிரி அந்த விதையாகப்பட்டது மறுபடியும் இன்னொரு விதையாக மாறும் பொழுது இந்த சூழலில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் அது உட்கிரகிச்சு தான் அடுத்த விதையாக மாறுது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த மனிதன் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனில் வாழும்போது இதே மன அழுத்தம் அடுத்த சந்ததிகள் நாம் கடத்துகிறோம். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கி வர்ற குழந்தைங்க மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இன்றைக்கி வந்து ADHD போன்ற விஷயங்கள், என்ன பிறக்கிற குழந்தைங்கள் வந்து ஆட்டிசம் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் எங்கேருந்து வருது? விதை சரியாக இல்லாததுனால தான் வருது. அப்போது நாமெல்லாம் மனுஷனாக எதுக்கு வாழணும்? நுகர்வதற்காக தான் வாழணுமா? ஐஃபோன் வாங்குறதுக்கு மட்டும்தான் வாழணுமா? இல்லை கட்டி வச்சுருக்கிற அந்த பங்களாவை வந்து அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் வாழணுமா? அடுத்த சந்ததிக்கு நம்முடைய அந்த தகவல்களை தப்பிதமில்லாமல் சரியாக அதை கடத்துவதற்காகத்தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழணும். அதுதான் நாலேஜ், அதுதான் ஞானம்ன்றார் சாமி. இப்போ நீ எதற்காக படைக்கப்பட்டாயோ அதற்காக இல்லாமல் உன்னை ஒரு வியாபார பொருளாக இந்த உலகத்திலே மாற்றும் பொழுது அதற்கு நீ வந்து ஈடு கொடுத்து ஒரு வியாபார பொருளாக மாறி நீ இந்த உலகத்திலே மடிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அடுத்த வரப்போகிற சந்ததிகள் இப்படி தான் இருக்கும். அப்போ கழுத்து தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இந்த மனிதனுடைய அந்த ஸ்பீசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும். அப்போ அதனால தான் இன்றைக்கி மனிதன் என்ற ஒரு மனிதன்கிட்ட இப்போ இன்ற மனிதன் என்று அபிமானிக்கிற இந்த மனிதர்கள்கிட்ட அன்பு என்ற ஒன்று இல்லாமல் இருக்கிறதுன்னு காரணம்னா அது இதுதான் காரணம். எந்த மனிதனுக்காவது எந்த உலகத் தலைவர்களுக்காவது இன்றைக்கி அன்பு இருக்கா? அந்த பதவிக்கு வந்தவுடனே அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த ஆடம்பரம், அந்த மிகப்பெரிய ஒரு அந்த மரியாதை, இதெல்லாம் அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த வாழ்வினுடைய எந்த தகவல் நிலைக்கும் அவங்க போகிறாங்க இல்லையா? அப்போ அங்கே என்ன ஆகிப்போச்சு? அந்த விதை வந்து செதஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த சுக்கிலம் செதஞ்சு போச்சு, அந்த சுக்கில அறிவு செதஞ்சு போச்சு. இப்போது இதையே பார்த்து அதுக்கு அடுத்த வர்ற தலைவன் வந்து இதை விட அதிகமாக தப்பிதமாக அது பண்ணுறான். அப்போ மக்களுக்கு அன்னத்தை படைப்பதை விட அணுகுண்டை நாம் தயாரிக்க வேண்டும் என்பது தான் இந்த உலகத் தலைவர்கள் வந்து மிகப்பெரிய குறியாக இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து மனித குல அழிவிற்கு வித்திடுமா அல்லது ஆக்கத்திற்கு வித்திடுமான்ட்டு நீங்களே முடிவு பண்ணிங்க. அப்போ நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை உணர்ந்து வாழும்பொழுது தான் தன்னை உள்ளே இருக்கின்ற அந்த தத்துவமாகிய அறிவை நாம் பெறும்பொழுது தான் நாம் வந்து மனிதர்களாக நாம் மாறுகிறோம். அது வரைக்கும் நாம் வந்து ஒரு விலங்குகள் மாதிரி தான். விலங்குகள் எப்படி ஒரு சர்க்கஸ் விலங்கை வந்து நாம் பழக்கப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளையும் பழக்கப்படுத்தி இந்த உலகம் வந்து நம்மளை கொண்டு செல்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும். இப்படி உணர்வதற்கு தன்னை உணர்வதற்கு தான் அந்த அக்ஷராபியாசம் என்கின்ற ஒரு விஷயம். அக்ஷரம் என்பது பிரம்மம். அந்த பிரம்மம் எங்கிருந்து வந்தது? அந்த பிரம்மம் நமக்கு என்னென்ன செய்கிறது?
இந்த உடம்பிலே இருக்கின்ற அந்த செல்களாக மாறி அந்த செல்களிலே இருந்து நம்முடைய அந்த எஞ்சான் உடலை அது படைத்து அந்த உடலுக்கு தேவையான அத்துணை விதமான விஷயங்கள் அதை பண்ணும் பொழுது இந்த அறிவு பிரம்மமாகிய அந்த அக்னி ஸ்வரூபம்ன்றது நம்ம பண்ணும் ஆகாசம் நமக்கு பண்ணும் பொழுது இது என்னென்ன விஷயத்தை பண்ணுதுன்றது தத்துவம். இதுதான் ஃபிசியாலஜி, சைக்காலஜி. இந்த தத்துவத்தின் அடிப்படை, எந்த தத்துவத்தின் அடிப்படையிலே நம்ம மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் இந்த நம்முடைய ஞானிகள் ஓம் தத் சத்துன்னு சொல்லுவாங்க. ஓம்ன்றது பிரம்மமாகிய ஆகாசம், அக்ஷரம். இந்த அக்ஷரத்திலிருந்து தத்துவம் உற்பத்தி ஆகிறது, தத்துவம் பெறப்படுகிறது. தத்துவம்னா மனிதன் எவ்வாறு இயங்க வேண்டும், இந்த விதை எவ்வாறு வளர வேண்டும், அது எதையெல்லாம் நுகர வேண்டும், அது எவ்வாறு மறுபடியும் பூத்து குலுங்க வேண்டும், அது எவ்வாறு மறுபடியும் தன்னுள்ளே அந்த விதையை உற்பத்தி செய்ய வேண்டும், இதுதான் தத்துவம். இது தெரியாது தான் இன்றைக்கி இப்போ எவ்வளோ பேர் தத்துவ குப்பைகளை மனசில் நினச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு கிடக்கிறாங்க பல தத்துவ ஞானிகள்ன்ற பேரில். இந்த தத்துவமாகப்பட்டது மறுபடியும் சத்து நிலையை அடைய வேண்டும். சத்துனா எனர்ஜி. இந்த எனர்ஜி ஃபார்மேஷன் தான் நம்ம வாழ்க்கை. எனர்ஜி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். 16 வயசில் ஓடுற பாம்பை நாம் பிடிக்கிறோம், எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் நாம் பண்ணுறோம். ஆனால் 80 வயசில் 90 வயசில் அதே மாதிரியான விஷயத்தை உங்களால் பண்ண முடியுமா? அப்போ எனர்ஜின்றது என்ன? சுக்கிலம், பிரம்மம். இந்த பிரம்மத்தை அழிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்தில் நம்மளை எல்லாரையும் முட்டாளாக மாற்றிட்டு இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக நம்ம கொடுத்துட்டான். எவ்வளோக்கு எவ்வளோ நாம் டிவி பார்க்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நாம் செல்ஃபோன் பார்க்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்முடைய விந்து சக்தி நாசமாகிட்டு போயிட்டே இருக்கும். விந்து சக்தி இந்த கண்களில் 80% விந்தாற்றல் கண்கள் மூலமாக தான் வெளியே போகுது. இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் 10 வருஷம் 15 வருஷம் வேலை பண்ணுறவங்களை எடுத்து அவங்களோட விந்து சக்தியை செக் பண்ணி பாருங்கள், நீர்த்து போயிருக்கும். காரணம் என்னென்னா, முழுக்க இந்த கண்கள் மூலமாக 80% விந்தாற்றல் வெளியில் போகுது. அதனால்தான் இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் அதிகமாக மக்களினுடைய அந்த விந்தாற்றல் குறைய அடுத்த பிறப்பு என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லாருக்கும் செயற்கை முறை கருவூட்டல் அங்கங்கே இந்த டீ கடை மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு, செயற்கை முறை கருவூட்டல். அப்போ இதுக்கு தான் இந்த வாழ்க்கையை நாம் வடிவமைச்சு நம்ம போயிட்டுருக்குறோமா அப்படின்றத நீங்கள் எல்லாரும் உணரணும். சரி, இதிலிருந்து நீங்கள் தப்பி பிழைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி அக்ஷராபியாசம் பண்ணுறது தான். அப்படி இல்லைன்னா அடுத்த வழி இருக்குது, அது மரணம். இருக்கிற வரைக்கும் ஏதோ சர்க்கஸ் விலங்கு மாதிரி போட்டு அதுக்கு எது கொடுக்குறானோ அந்த டால்பின் ஷோ அதெல்லாம் பண்ணும்போது அது என்ன பண்ணால் அந்த பந்துலாம் சுற்றும், எகிரி குதிக்கும். அப்படியே வருவான், ஏதாவது ஒரு உணவை போடுவான், அதை மட்டும் சாப்பிட்டு போய் உட்காந்துரும். இதே மாதிரி மனிதனும் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இதிலிருந்து நாம் தப்பிக்கணும்னா தாது உணர்தல் வேண்டும். தாதுன்றது தத், நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற தாது உணர்தல் வேண்டும். அதுதான் தன்னை பற்றிய அறிவை அறிதல்னு பேர். தான் எதற்காக படைக்கப்பட்டோம், நம்முடைய பராக்கிரமம் என்ன, நம்முடைய சக்தி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே, என்னுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன அப்படின்றத நாம் உணரணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ணேன், வளர்ந்தேன், படித்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தை குட்டிங்களுக்காக வேலை செஞ்சேன், என்னுடைய பாஸுக்காக உழைச்சேன், கடைசியில் வயசான உடனே ரிட்டையர் ஆனேன், மரணத்தின் படுக்கையில் இருக்கிறேன், எப்போ மரணம் வரும்ன்றத காத்துட்ருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையில் தான் வரும். ஆனால் ஞானிகள் அந்த சனத்தில் ஆனந்தமாக வாழ்ந்தாங்க. ஏன் வாழ்ந்தாங்க? தன்னுடைய தாதுவை அவர்கள் உணர்ந்ததுனால்தான். ஸோ இந்த தத்துவமாகிய நம்முடைய உடலியலையும் உடற்கூறையும் நாம் உணர்ந்து இது எதற்காக படைக்கப்பட்டது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய அந்த மதிப்பு என்ன அப்படின்றத நாம் இது பண்ணணும். இதை தான் கற்பகம்னு சொல்கிறாங்க. அதாவது அல்ல குறையாத அட்சய பாத்திரம்ன்றது எது அப்படின்னா இந்த உடல் தான். நீங்கள் எங்கேயோ வெளியில் போயிட்டு இதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அக்ஷராபியாசம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சுவாமியை போலயே நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடையலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் ஒரு சிறந்த நிலை அடையலாம்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.